ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரியாணி கூட வச்சு சாப்பிட்ற கத்திரிக்காய் பச்சடி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கத்திரிக்காய் பச்சடி பிரியாணிக்கு தான் சாப்பிடணும்னு இல்லை, நார்மல் ஒயிட் ரைஸ்க்கு இல்லைனா இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையோட கலர் லைட்டாக மாறி வரணும். இப்போ இந்த அளவுக்கு மாறி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வறுப்பட்டு வந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையில் தோல் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சைடு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு அதிகமாக சேர்க்கணும், அப்போதான் கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1 டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 பச்சை மிளகாவை நான் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும், அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தொக்கோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை 4 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலே தான் வதங்கி வரப்போகுது, தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் அப்பப்போ கிளறி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட கலரில் நல்லா மாறி வந்திருக்கும். இப்போ அடி பிடிக்காமல் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி எண்ணெயிலே வதங்குறப்போ பச்சடியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சி சேர்த்துருக்கேன். புளி இந்த பச்சடிக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் புளி சேர்க்கணும், இல்லைன்னா கத்திரிக்காய் குக் ஆகாது. நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம வேர்க்கடலையும் எள்ளையும் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்க்குறப்போ தான் அந்த கத்திரிக்காய் பச்சடியோட வாசனையே வரும் நமக்கு. இப்போ இது ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். நம்ம இந்த பேஸ்ட் சேர்க்குறப்பவே நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் இது கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கமகமன்னு சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா ஆடினதுக்கு அப்புறமா இது இன்னுமே நல்லா திக்காயிடும். அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி. இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.